ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறது ஒர்த்தா இல்லையா? ஏன் நான் இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ஏன்னா சில பேர் ரஷ்யா பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதாவது இங்கே படிக்கிறது வேஸ்ட்டு, நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா டாக்டர் ஆக முடியாது, இங்கே வராதீங்க இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுனால தான் இப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இங்கே உண்மை என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ப்ரூஃபோட சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் எழுதுங்க இங்கே படிக்கிறது ஒர்த்தா இல்லையான்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இங்கே உள்ள எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், 100 வருஷத்துக்கு மேலே பழமையான யூனிவர்சிட்டிஸ். இங்கே படித்தவங்க வேர்ல்டு வைடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் ரஷ்யன் மீடியத்தில் படித்தா நீங்கள் இன்னும் நிறைய நாலேஜ் இங்கே கற்றுக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ரஷ்யாவில் ட்ரபுள் இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியத்தில். ஆனால் இப்போ அந்த எல்லா ட்ரபுளும் கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே ரஷ்யன் மீடியத்திலும் படித்தாலும் இங்கிலீஷ் மீடியத்திலும் படித்தாலும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் 6 வருஷம் படிக்கணும். ஆனால் இங்கே எல்லா இந்தியன்ஸும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் எல்லா சப்ஜெக்டும் டீப்பாக படிப்பாங்க இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அனாட்டமியும் ஹிஸ்டாலஜியும் இந்தியாவில் ஒரு சப்ஜெக்டாக சேர்ந்து படிப்பாங்க. ஆனால் இங்கே தனியாக படிப்பாங்க. அனாட்டமி ஹிஸ்டாலஜி ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்கும். இந்தியாவில் பெத்தாலஜி ஒரே சப்ஜெக்டாக படிப்பாங்க. இங்கே அனாட்டாமி ஃபிசியாலஜி தனியாக படிப்பாங்க. ஜென்ரல் மெடிசின் இந்தியாவில் ஒரு சப்ஜெக்டாக படிப்பாங்க. இங்கே தனித்தனியாக, அதாவது நியூராலஜி, கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, இன்ஃபெக்ஷன் டிசீசஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய சப்ஜெக்ட்லாம் தனித்தனியாக படிப்பாங்க. நிறைய சப்ஜெக்ட் இந்தியாவில் படிக்க மாட்டாங்க, ஆனால் இங்கே படிப்பாங்க. எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி ஆஃப் மெடிசின், லாட்டின் லாங்குவேஜ், எபிடெமியாலஜி, ஃபிசிக்கல் கல்ச்சர், ஹைஜீன், இதே மாதிரி இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இங்கே படிப்பாங்க. அதை விட முக்கியமாக இங்கே ஃபஸ்ட்டு 3 வருஷம் உங்களுக்கு ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் 4வது கோர்ஸ்லேருந்து பேஷண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணுற மாதிரியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் 6வது கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் லைசன்ஸ் எழுதுவீங்கள்ல, அந்த லைசன்ஸ் எக்ஸாம் ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்கும். அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணிங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜ் நல்லா கற்றுக்கலாம். இங்கே உள்ள எல்லா யூனிவர்சிட்டிஸும் என்எம்சி ரூல்ஸ் படியாக தான் உங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதாவது எக்ஸாம்பிள் 54 மந்த்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கே படிக்கிறாங்க. 12 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் இல்லாமல் இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் இந்தியா மட்டும் இல்லை, நீங்கள் உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரஷ்யாவில் ஒர்க் பண்ணிட்டு இங்கேயே செட்டில் ஆகிடலாம். இல்லாட்டி நீங்கள் ரஷ்யாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோட கல்ஃப் கண்ட்ரிக்கு போகலாம், இல்லாட்டி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு போகலாம். அங்கே உங்களுக்கு 100% ஜாப் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் 3rd இயர் எம்பிபிஎஸ் முடிக்கும் பொழுது உங்களுக்கு நர்சிங் எக்ஸாம் இருக்கும். அந்த நர்சிங் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கலாம். இங்கே இந்தியன்ஸ் ரொம்ப வருஷமாக படிச்சுட்ருக்காங்க. அதனால் இங்கே என்ன பண்ணலாம், ரஷ்யாவில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எல்லாமே ஐடியா வந்துடும். அதனால் கரெக்டாக பிளான் பண்ணி உங்களோட கோலை அச்சீவ் பண்ணிடலாம். வேர்ல்ட்லேயே ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான ஹெல்த் சிஸ்டம் எங்கே இருக்குது? இஸ்ரேல் மற்றும் ஜெர்மனி, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸ். இங்கே ரஷ்யாவில் படித்த டாக்டர்ஸ் தான் அங்கே போயிட்டு இந்த அட்வான்ஸ்டான ஹெல்த் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள், ரஷ்யாவில் படிக்கிறது வேஸ்ட்டாக பெஸ்ட்டான்னு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லாட்டி என்னோடய டெலிகிராம் தமிழ் இன் ரஷ்யான்னு ஒரு சேனலில் இருக்குது. அதுவும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் இருக்குது. அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.